மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஜோதிடத்தில் பரிகாரம் மிக மிக முக்கியம். பரிகாரத்துக்காக தான் ஒரு ஜோதிடரை தேடி வராங்க. தற்காலிகமான பரிகாரங்களை சொன்னால் எந்தவித பயனும் இல்லை. யாருக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர் தான் எதிர்நீச்சல் போடுவார். இதில் எதிர்நீச்சல் போடக்கூடிய கிரகங்கள் கோவிலையே முடக்கி போடக்கூடிய சக்தி மிக்கவர்கள் ராகுவும் கேதுவும். இங்கே கடவுளை வேண்டி பரிகாரத்தால் ஏதாவது பலன் வர வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த பலனை கொடுக்காமல் நிறுத்தக்கூடிய சக்தி. கோவிலுக்கு போனால் பரிகாரம் சரியாகும். அந்த கோவிலுக்கே செல்ல முடியாமல் தடைகளை உண்டாக்குபவர்கள். வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக இந்த பரிகாரம், ஜோதிடத்தில் பரிகாரம் மிக மிக முக்கியம். காரணம், பரிகாரத்துக்காக தான் அன்பர்கள் ஒரு ஜோதிடரை தேடி வராங்க. ஒரு மருத்துவர் இதுதான் நோய் என்று வரக்கூடிய நோயாளியிடம் சொன்னால் அதற்காக இவர் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அந்த நோய்க்கான சிகிச்சை என்ன, அந்த நோயிலிருந்து எவ்வாறு வெளியேறுவது, அந்த நோய் தீரக்கூடிய உபாயத்தை சொல்லுவது தான் ஒரு மருத்துவருடைய வேலை. அதான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது ஜோதிடர் சரியான வழிகாட்டுதலை செய்ய வேண்டும். அதாவது தற்காலிகமான பரிகாரங்களை சொன்னால் எந்தவித பயனும் இல்லை. இப்போ ஒரு காட்டு தீயில இலைகள், மரம் இதெல்லாம் எரிஞ்சு போயிடுறது. மறுபடியும் ஒரு மழை பெய்யும்போது அந்த வேர் துளிர்த்து இலைகளும் தண்டும் வளரும், அது அழியாது. அதே போல் கர்மாவுடைய வேரை துண்டிக்க வேணும். வேரோடு பிடுங்கி எரியாத வரை அந்த நபருக்கு மறுபடி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அப்போது பரிகாரத்துக்கான கிரகம் எது சொன்னால் ராகுவும் கேதுவும் தான் பரிகாரத்துக்கான கிரகங்கள். மற்ற கிரகங்கள் கிளாக்வைஸ் என்று சொல்லக்கூடிய நேர் சுற்றில் வருபவை. ராகுவும் கேதுவும் எதிர்நீச்சல் போடுபவர்கள். இப்போது விதியின் போக்கிலேயே போக வேண்டுமென்றால் ஜோதிடம் அவசியமே இல்லை, பரிகாரம் அவசியமே இல்லை. அப்போது யாருக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர் தான் எதிர்நீச்சல் போடுவார். இதில் எதிர்நீச்சல் போடக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும் தான். இவர்களுடன் வாழ்க்கையை உண்டாக்குகிறார்கள். பொதுவாக கேது இறந்த கால அனுபவங்கள், ராகு எதிர்கால ஆர்வம் அல்லது ஆசை. இந்த 2 காலம்தான் உண்மையானது. காரணம், நிகழ்காலம் யோசிக்கும் போதே அது இறந்து விடுகிறது, எதிர்காலம்தான் எஞ்சி இருக்கிறது. அப்போது ராகு கேது மட்டும்தான் பரிகாரத்துக்கு சரியான கிரகம். அதாவது ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, கேது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ இதை வைத்து தான் பரிகாரத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏன்னா அவர்கள் 2 பேர் தான் நம்மை இந்த உலகத்தில் சுற்றி பிரச்சனைக்குள் மாட்டிவிடுபவர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடியதும் ராகுவும் கேதுவும் தான். இவர்கள் தான் நமக்கு உதவி செய்வார்கள். பொதுவாக கடவுள் நாம் வேண்டுகிறோம். இந்த கடவுளுடைய தொழுகையே, இந்த கடவுளை வேண்டுவதையே கோவிலையே முடக்கி போடக்கூடிய சக்தி மிக்கவர்கள் ராகுவும் கேதுவும். காரணம், இவர்கள் தான் கிரகணங்களை உண்டாக்குகிறார்கள். இந்த கிரகணங்கள் போது கோவில்கள் திறக்கப்படுவதில்லை. இங்கே கடவுளை வேண்டி பரிகாரத்தால் ஏதாவது பலன் வர வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த பலனை கொடுக்காமல் நிறுத்தக்கூடிய சக்தி ராகு கேதுக்கு உண்டு. கோவிலுக்கு போனால் பரிகாரம் சரியாகும். அந்த கோவிலுக்கே செல்ல முடியாமல் தடைகளை உண்டாக்குபவர்கள் ராகுவும் கேதுவும். சில பேர்லாம் தன்னுடைய வேண்டுதல் கூட பலிக்காத, வேண்டுதல் கூட செய்ய முடியாமல் சில பேர் வேண்டிப்பாங்க, திருப்பதி போகணும்,
ஏதோ ஒரு வைத்தீஸ்வரன் கோயில். ஆனால் அவர்களுடைய பயண திட்டங்கள் ஏதாவது ஒரு காரணத்தில் தடையில் வந்துடும். எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. குலதெய்வத்துக்கு போவதற்கும் அநேகம் பேர்களுக்கு தடை உண்டாகும். இந்த தடைகளுக்கு காரணம் ராகுவும் கேதுவும். ராகுவும் கேதுவும் தடுத்தால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியாமலே போய்விடும். ஆக ராகு கேது பரிகாரத்தை செய்தால்தான் மற்ற பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு காளஹஸ்தி, திருப்பாம்பரம் போன்ற இடங்களுக்கு சென்று பரிகார பூஜைகளை செய்த பின் குலதெய்வத்தை வழிபட்டால் கட்டாயமாக நல்ல பலன் கிடைக்கும். அது அல்லாமல் நாம் நேரடியாக பரிகாரம் செய்ய போனால் அதில் எந்த விதமான பலனும் இருக்காது, அல்லது செல்லும் போதே பல தடைகளை உண்டாக்கும். ஏதாவது ஒரு கால வேறுபாடோ அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு நோயோ ஏதோ வந்து கட்டாயமாக செல்ல முடியாத அளவுக்கு தடைகள் உண்டாகும். காரிய தடை வந்தாலே ராகு கேதுவால் தான் வருமே அன்றி வேறு கிரகங்களால் வருவதில்லை. மற்ற கிரகங்கள் அந்த அளவுக்கு தடைகளை உண்டாக்காது. ராகுவும் கேதுவும் சர்ப்ப கிரகங்கள். இந்த சர்ப்ப கிரகங்கள் தான் எந்த பரிகாரத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் செய்ய விடாமல் கெடுக்கும். ஆக முதலில் சர்ப்ப தோஷத்துக்கு பரிகாரம் செய்த பின் மற்ற பரிகாரங்களை செய்தால்தான் வெற்றி காண முடியும். அது அல்லாது நேரடியாக பரிகாரங்களை செய்யும்போது எந்த பலனும் உண்டாகாது. அப்போது இந்த பலனை தடுக்கக்கூடியவர்களோ கெடுக்கக்கூடியவர்களோ ராகு கேது தான். ஆக ராகு கேது பரிகாரம் செய்த பின் மற்ற பரிகாரங்களை செய்வதால் நல்ல பலன் உண்டாகும் என்பது என்னுடைய கருத்து.